நான் வந்து வெளியில் தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியாத ஒரு 4-5 வருஷமாக வெளியில் வேலைக்கு போகிறதில்ல. என்னாலையும் போக முடியல, வெளியில் வேலைக்கு போகவும் முடியல. சரி நம்ம வீட்டிலேயே தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து ஓரளவுக்கு எனக்கு தைக்க தெரியும். எல்லாமே ஜாக்கெட்டை பொறுத்த முடியும் எனக்கு என்னோடய யூஸ்க்கு நான் தைச்சிட்டு இருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்தாலும் தையலை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி இது பண்ணிடுவேன். அப்போ சரி நம்ம வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது தைச்சி எனக்கு கையில் வருமானம் இல்லை, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது தையல் போட்டு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஜாக்கெட் தைக்க சரி நம்ம தைக்கிறோமே, எல்லாம் நல்லா தைக்கிறேன்னு சொல்கிறாங்க, சரி நம்ம வேலை வாங்கி தைக்கலாமேன்னு சொல்லிட்டு தைச்சேன். அதுக்கு எங்கள் வீட்டில் கூட நீ என்ன தைக்கிற அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணாங்க. என் பையன் கூட அப்போ தான் சொன்னான், எந்த துணி வருது உனக்கு தைக்கிறதுக்கு அப்படின்னு. இப்போ நீ பேசாமல் இருடா, நான் வந்து தைச்சி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து இன்றைக்கி நான் வருமானத்தை சம்பாதிச்சிட்ருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.